ஹலோ, ஆல்ரெடி நீங்கள் பிகினிங்கில் பார்த்த மாதிரி பார்சல் வந்திருக்கு இந்தியாவிலேருந்து. இந்த தடவை நம்ம கருட வேகா யூஸ் பண்ணலை, டிஹெச்எல் யூஸ் பண்ணியிருக்கோம். டிஹெச்எல்ல வந்து மெடிசன் அனுப்பலாம், அவங்களோட வெரி ஃபியூ ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் ஜென்ரலாக எனி டிஹெச்எல்ல போய் சென்னையிலேருந்து வந்திருக்கு. நான் ரொம்ப டீட்டெயில்ஸ் போல் இது நான் வந்து திறந்து அந்த பக்கம் காட்டல, ஏன்னா என்னோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் ஜென்ரலாக நான் சொல்கிறேன். இதில் வந்து எனக்கு வந்து மருந்து அனுப்பியிருக்காங்க. அந்த மருந்து நான் இப்போ இந்த மினிட் ஐ எக்ஸ்பிளைன். 2 பார்சல் வந்திருக்கு. ஸோ மருந்து வந்து தனியாக இந்த மாதிரி குட்டி பார்சலில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன பார்சலில், இந்த சின்ன பார்சலுக்குள்ளே இருக்கிறதுனால அதுக்கான ரெசீட்டு, அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க இதுக்குள்ளே. அதுதான் இந்த பேப்பர். லிட்ரலி இந்த பேப்பரில் வந்து என்னென்ன இருக்குன்னு எழுதியிருக்காங்க. இத்தனை இது இருக்குது, மருந்து இருக்குது, சிரப் மாத்திரை இருக்குது, குளியல் பொடி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு எல்லாம் டீட்டெயில்டாக எழுதியிருக்காங்க. எத்தனை கிலோ, அதோட ஒர்த்து எவ்வளோ, யூனிட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இதை எடுத்து மேலே வச்சு உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு தெரியாது இதில் என்ன இருக்குன்னு, அம்மா தான் அனுப்பியிருக்காங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்குமே சில க்ரீம், ஏன்னா அம்மா இங்கே வரும்போது யூஸ் பண்ணணும்னு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது அது என்ன அலர்ஜிஸ் இருக்குன்றதுனால அம்மாவுக்கு சில க்ரீமு, அப்புறம் ஏதோ டேப்லெட்லாம் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் டேப்லெட் நினைக்கிறேன், ஏதோ சம் டேப்லெட், வைட்டமின் சாரி ஜிங்க் வைட்டமின் டேப்லெட்ஸ் இது. அப்புறம் பாடி பட்டர் மேக்ஸ் அப்படின்னு ஒரு பட்டர் க்ரீம் அனுப்பியிருக்காங்க. இது வந்து இந்த இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம அலர்ஜிஸ், ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்தால் தடவிக்கலாம். அதுதான் இதோடைய ஐடியா. நான் இதை இப்போ யூஸ் பண்ண மாட்டேன், எடுத்து வச்சுருவேன். எங்கள் அம்மாட்ட டீட்டெயில்ஸ் கேட்கணும், அதனால் இது ஒரு டப்பா. அப்புறம் இதுவும் வந்து அம்மா வீட்டிலேயே செய்கிற நேச்சுரல் குளியல் பொடி, ஹெர்பல் குளியல் பொடி. இது கடையிலையும் வாங்குவாங்க, வீட்லேயும் பண்ணியிருக்காங்க. இது கடையில் வாங்கினதா என்னன்னு தெரியல, வீட்லேயும் பண்ணுவாங்க தான். ஸோ அது ஒரு வெர்ஷன், ஏதோ ஒரு ஸ்பெஷல் மூலிகை போட்டது. இதெல்லாம் வந்து அம்மா ஏன் அவங்க வரும்போது எடுத்துகிட்டு வரலன்னா, சம்டைம்ஸ் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி தூக்கி போட்டுருவாங்க, அதனால் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அம்மா வந்து ஜென்ரலி இது போட்டு குளிப்பாங்க. வினோத் ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த பொடியை. எனக்கு தெரியாது எஃபெக்டிவாக இருக்கான்னு. ஸோ இது மாதிரி இது எல்லாமே அம்மாவோட குளியல் பொடிகள். அடுத்தது வந்து முக்கியமான ஐட்டம், என்னுடைய லோத்ரா டானிக். நான் ஆல்ரெடி மென்ஸ்ட்ரூரேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். இது வந்து நேச்சுரல் சோப்பு, குப்பை மினி சோப். இது வந்து நேச்சுரல் சோப் ஃபார் ஸ்கின் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு. அலர்ஜிஸ் வரும்போது நம்ம ஏதாவது ஸ்கின் கண்டிஷன் இருந்தால் அதுக்கான சோப் எல்லாமே. இந்த குப்பை மீனின்றது ஒரு பர்டிகுலர் ஹர்ப், அதை யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு சோப். அப்படியா? குப்பையிலே இருக்கிற இலையா? இது வந்து நான் ஒன்று திறந்து காட்டுறேன். இது நிறைய எனக்கு வந்து பீரியட் டைமில் நான் வந்து எனக்கு நிறைய இரெகுலராக இல்லை, ரொம்ப ஓவராக ப்ளீட் ஆகும். அதனால நான் வந்து இந்த சிரப் குடிப்பேன். இது வந்து லோத்ரா ஆயுர்வேதிக் டானிக். ஒரு வருஷத்துக்கே தேவையானது எனக்கு இந்த மாதிரி அனுப்பிடுவாங்க, நான் வச்சு குடிப்பேன். இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும், ஸ்வீட் இல்லாத வெர்ஷனும் இருக்குது. நீங்கள் லோத்ரான்னு தேடினீங்கனாலே உங்கள் ஏரியாவில் ஆயுர்வேதிக் எங்கே இருந்தாலும் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து டிஹெச்எல் வழியாக மட்டும்தான் அனுப்ப முடியும். அதுக்கான இது இப்படியே நான் எடுத்துகிட்டு போய் என் ரூமில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஈஸியாக அந்த பாக்ஸில் அனுப்பியிருக்காங்க அம்மா. அப்புறம் அடுத்தது வந்து அதே லோத்ரா தான். இதில் வந்து ஒரு 5 இருக்குது, அதில் ஒரு 5, இதில் ஒரு 5. ஸோ 10 லோத்ரா இருக்குது. 10 மாதத்துக்கு குடிக்கலாம், 10 மாதத்துக்கு குடிக்கலாம். இது வந்து இது பார்சல் நம்பர் 1, குட்டி பார்சல். எம்டியா பாருங்க, காலி. ஓ, இன்னொன்று இருக்குது, குப்பை மேனி. ஓ சாரி, ஏதோ ஒரு ஹெர்பல் பொடி. அவ்வளோதான். இதை எடுத்து உரம் வச்சிடலாம். அடுத்த டப்பாவை திறப்போம். இப்போ தெரிஞ்சது சீசே, இது காலி. என்னது முதல்ல முழிக்குது ஒரு ஐட்டம், வினோத் சதானந்தம். திஸ் இஸ் ஃபார் வினோத் சதானந்தம். திஸ் இஸ் கால்ட் த பேட் வத்தல். இது வந்து அப்பளம்.
அப்பளம் வந்து பேட் அங்க இருக்கு. அதான் பேட் ஹார்ட் இது வறுத்தோம்னா நல்லா சிப்ஸுக்கு பதிலா போகும்போது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதா. யார் ஹார்ட் தண்ணி போகும்போது வரும்போது சாப்பிடுவாரு. இது நான் வருஷக்கணக்காக வச்சுப்பேன், அதுக்காக வந்திருக்கு. இது வந்து கத்திரிக்கோல் எடுத்துருவா. திறந்துட்டேன். திஸ் இஸ் கால் அதிரசம். அதிரசம்னா உங்களுக்கே தெரியும், சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்திருக்குது. நம்ம சாப்பிடுவோம். எடுத்தங்க வைக்கிறேன். Packet number 2 also அதிரசம் தமிழ்நாடு ஃபேவரட் ஸ்வீட். இது வைக்கிறேன். தீபாவளி சீர் ஏர்லியாக வந்துச்சு. இது வந்து நம்மளுடைய வத்தல் எடுத்து மேலே வச்சிடுறேன். அடுத்தது வந்து கடலை மிட்டாய். கடலை மிட்டாய்ஸ், குட்டி குட்டி கடலை மிட்டாய், பீஸ் கடலை மிட்டாய் பேர். இந்த மாதிரி உடச்சி வரும். இது ஒரு கடலை மிட்டாய் ஸ்பெஷல், ஊரில் இருக்கும். இந்த மாதிரி பிடிக்குமா? அவங்க எத்தனை பேர் கடலை மிட்டாய் பிடிக்கும்னா கமெண்ட்டில் போடுங்க. சூப்பராக இருக்கா? கேமராமேனுக்கு ஒரு கடலை மிட்டாய் டிப்ஸ். நானும் சாப்பிடுவேன், நீங்கள் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா? இது சில பேருக்கு கொடுக்கறதுக்கு வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் கால்ட் அச்சு முறுக்கு. வைரல் வீடியோ வந்தாலும் பார்க்குறீங்க, கொரியன் லேடி போட்டால் பார்க்குறீங்க, இந்தியாவிலேருந்து வந்தால் பார்க்க மாட்டீங்களே. திஸ் இஸ் கால் ரோஸ் மாதிரி இருக்கிறதுனால வினோத் ரோஸ் குக்கின்னு சொல்லுவார். சென்னையில் ரோஸ் குக்கி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அச்சு முறுக்குன்னா சென்னையில் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியுது. கிறிஸ்மஸ்க்கு பண்ணுவாங்க, அது எனக்கு புரியுது. ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு சென்னையில். ஓகே, நீங்கள் அச்சு முறுக்குன்னு சொல்லுவீங்களா, ரோஸ் குக்கின்னு சொல்லுவீங்களான்னு கமெண்ட்டில் போடுங்க. வெள்ளக்காரன் ரோஸ் குக்கின்னு சொல்லியிருப்பான், நம்மளால அதை ரோஸ் குக்கி. இது வந்து அச்சு முறுக்கு வினோத்துக்கு ரொம்ப பிடிக்கும். வேற யாரும் உனக்கு பிடிக்காதா? அப்போ எனக்கு தான் பிடிக்கும். உங்களுக்கு தெரியும்ல அந்த கேள்விக்கு பதில் என்னதுன்னு அப்புறம் பார்ப்போம். எல்லா நொறுக்கு தீனிகளை முதல்ல எடுப்போம். காராசேவு சின்ன சின்ன பேக்கெட் காராசேவு சூப்பராக இருக்கு. பிடிக்குமா வினோத்? இது வாண்ட் சம்? திறந்து காட்டலாம். காராசேவு வந்து ரொம்ப ஃபேமஸ், சாத்தூர் சேவு. இது வீட்டில் போட்ட சேவு வேறு இருக்குன்னு நினைக்கிறேன். இது வீட்டில் போட்டதா கடையில் வாங்கினதான்னு தெரியல. கடையில் வாங்கினது வீட்டில் போட்டு தான் நினைக்கிறேன். பிடிக்குமா இது உங்களுக்கு காராசேவு? என்ன சொல்கிறேன்? சாப்பிடுவீங்க. வினோத் ரொம்ப நல்லவர், எது கொடுத்தாலும் சாப்பிடுவார். என்ன மாதிரி கிடையாது. நான் தான் பிக்கி ஈட்டர். இது வந்து கடலை மிட்டாய். இந்த மாதிரி பீஸ் கடலை மிட்டாய் இருக்கு. அதே கடலை மிட்டாயில் அந்த மணி மார்க் அரைச்ச கடலை மிட்டாய். இது மெயின் பீஸ் கடலை மிட்டாய். சரிங்க, இது ரெண்டையும் எடுத்து வச்சுருவோம் கடலை மிட்டாயுடன். இந்த ஸ்வீட்டில் என்ன இருக்கு? ஸ்ரீ குப்தா பவன், செங்கல்பட். சும்மா இதெல்லாம் கொஞ்சம் சாம்பிள் அனுப்பியிருக்காங்க. காஜு கட்லி, ஒரு சின்ன டப்பா காஜு கட்லி. விவின் எடு. காஜு கட்லி, டேக் தட். இது பேர் என்னடா? Kaiju cutlet. You don't like it, right? I do. Right? Why do they look metallic? Because it's silver foil. மேலே சில்வர் ஃபாயில் போட்டிருக்காங்க, அதனால மெட்டாலிக்காக இருக்கு.
வைக்கணுமா உனக்கு? Mm. உனக்கு வைக்கவா? Yeah. ஓகே. இன்னொன்று அது இருக்கா இல்லை வேறு இருக்கா? இதை திறந்துருவோம். ஐ ஹாவ் நோ ஐடியா என்ன வந்திருக்குன்னு. கீப் இட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம சர்ப்ரைஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு. அனதர் பாக்ஸ் ஆஃப் காஜு கட்லி. அடுத்தது வந்து என்னதுன்னு தெரியலையே. பத்த டப்பாவாக இருக்கு. வேலை ஒரு கோடி ரூபாய் அனுப்பிப்பாங்களோ கோடியை கையில் கொண்டு வந்தால் கொஸ்டின் வந்துடும். டிஹெச்எல் அனுப்பிப்பாங்களோ இல்லையா? மதர் வாட் டிட் யூ சென்ட் மதர்? உங்களுக்கு தான் சாப்பாடா? உங்களுக்கு தான். எனக்கு நல்லா தெரியும் இது உங்களுக்கு தான். ரொம்ப பேக்கிங்காக இருக்கு. கண்டிப்பாக தெரியும் இது உங்களுக்கு தான். எஸ், திஸ் இஸ் கால்ட் மோர் ஸ்நாக்ஸ். மைசூர் பாக்கா இது? I don't know. Let's see in a minute. This is called Sri Gupta Bhavan Mysore Pak. Mysore Pak. This is Vinod's favorite. Kamarakat. Another Kamarakat. All Mysore Pak. This time Gupta kadichidhu yogam. Next. இதுலயாவது கோடி இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து ஒயிட் கோல்டன் போட்டிருக்கு. ஒயிட் கோல்ட் பிரிங்ஸ் ஹாப்பினஸ் டு த டேபிள். ஓகே, இன்னும் அதுதான் இருக்கா இல்லை வேற என்ன இருக்கா? என்ன இது? டேபிள் வைக்கிறதா? ஒரு பாத்திரம் நீங்கண்ணா பிடிங்க ஒரு கையில். இது அனதர் பாத்திரம். சாரி ஃபார் த அன்எலிகன்ட் மூவ். ஓ, அந்த இது அந்த இந்த அத்தரோ ஜவாது இந்த மாதிரி இருக்கும்ல, ஸ்மெல் வாசனை திரவியம். மைனர்கள் போடுறதா? ஆமாம், இளவரசர்கள் போடுறது வேட்டைக்கு போகும்போது. இது வேட்டைக்கு போகிற மாதிரி தெரியல, வேற எங்கேயோ போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு ஜார். இதில் ஏதோ ஒன்று வந்திருக்கு, வாசனை திரவியம். அனதர் பாத்திரத்தில் இது எந்த கடையில் வாங்கினேன்னாங்கன்னா, நம்ம உங்களுக்கு ஒரு ஜவாது வாங்குவாங்கல்ல, கிரிட்டேட்டஸா ஜவாது எங்கேயோ வாங்குவாங்கல்ல, அங்கே வாங்கினாங்க. எவ்வளோ? $68, $40. 40 ரூபா. சாரி, 40 ரூபா. சாரி, தான் 40 ரூபான்னா ரூபா தானே. ஒயிட் கோல்டு. அடுத்தது வந்து ஒரு கூடை. கூடையில் என்ன? பயங்கரமாக டேப் போட்டிருக்காங்க. கூடையே பயங்கரமான கூடையே இருக்கு. காரக்குடி கூடை பேர். சும்மா உடனே காரக்குடி காரக்குடி கூட தான், தேடி பாருங்க. செட்டிநாடு சைடு கூட கொட்டான் இது. திறந்தோன்னா என்ன இருக்கு? முதல் ஐட்டம் இன்னொரு. This is called Sri Gupta Bhavan Kara Bundi. Okay. தேன் குழல் முறுக்கு. ஓகே, அடுத்தது வந்து கை முறுக்கு ஃப்ரம் சரவணபவன், ஹோட்டல் சரவணபவன். ஹோட்டல் சரவணபவன். ஹோட்டல் சரவணபவன். ஓகே, அனதர் முறுக்கு ஃப்ரம் சரவணபவன். ஐ ஹோப் இது அப்புறமா என்னன்னு பார்க்கலாம். கோவில்பட்டியிலேருந்து இது வந்து அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் அம்மா மீட் பண்ண போனாங்க. அப்போ வந்து இது கொடுத்தாங்க, அம்மாவுக்கு கொடுத்தாங்க. ஸோ அம்மா உடனே வந்து அதை பேக் பண்ணி
சேவ் தான். கோயில்பட்டி. இந்த கடை பேர் என்ன? என்னமோ சுப்பையா தேவர் மிட்டாய் கடையிலேருந்து வந்திருக்கிற சேவு. அண்ட் மோர் காராபூந்தி. தயிரில் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பெஸ்ட்டு ஸ்நாக். கரெக்டாக? இது எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, எவ்வளோ ஸ்நாக் இந்தியாவிலேருந்து வந்தாலும் ஒரு சந்தோஷம் கொடுக்கும் நம்மளுக்கெலாம். இது வந்து வறுத்த கடலை இல்லை, ஸ்நாக்கு தான் இல்லை, மிக்சர் மாதிரி. இது மோர் தேன்குழல், பட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. ஆல்சோ சரவணபவன். இது பேர் வந்து என்னன்னு தெரியல, ஆனால் இது ஆல்சோ ஸ்ரீ குப்தா பவன். என்ன போட்டு பிளெயின் காரி பிஸ்கெட். வினோத் ஆஃபீஸ் போகிற டைம்லலாம் சாப்பிட்ருக்காருல, அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எடுத்துகிட்டு வருவாங்க. காரி பிஸ்கெட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிரேட். திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் கூடை. ஐ டோன்ட் நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் த கூடை, பட் அம்மா சென்ட் இட் ஃபார் மீ. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கிஃப்ட்டு. சாரீஸ் கூட மடித்து வைக்கலாம், ஏதாவது ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி. வெங்காயம் போட்டு வச்சுக்கலாம் இதில். ஷூர், ஒய் நாட். காரில் அப்படி அழகாக எல்லா ஸ்டஃப்லாம் வைக்கணும் இல்லை, ட்ரங்க்கில் க்யூட்டாக. இல்லை எங்கேயா பிக்னிக் போனால் புளியோதரை எடுத்துகிட்டு போகலாம். இஸ் மை டிபார்ட்மெண்ட். திஸ் இஸ் நத்திங் பட் க்ளோத்ஸ். இது இப்போ தனியாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா விரித்து காட்டணும் நம்ம. க்ளோத்ஸ் அப்புறமா அடுத்தது காட்டுறேன், அதுக்கு முன்னாடி இதை திறப்போம். பாத்திர கடையில் போய் எனக்காக வருது அனுப்பியிருக்காங்க. குட்டி டம்ளர். ஸோ க்யூட். எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க. வெரி க்யூட். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் 84. ஒர்த்தா இல்லையா? தூக்கி பாருங்க. $100 இதுவே $1000 ஆயிடுச்சு. நல்லா இருக்கு, ஹெவியாக இருக்கு. பிள்ளைக்கா இது கூட பண்ணலன்னா எப்படி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 a dozen. Isn't it nice? The joy of sending and the joy of receiving. Mari, this is the joy of sending my mom's stuff. Next. வினோத் உங்களே அனுப்பிட்டாங்க. பாத்திரங்கள் 2 நல்ல ஹெவியான பாத்திரம். செம்ம வெயிட்டாக இருக்குது வினோத். அப்பா என்ன இது இருக்கு படிங்க. இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி. எஸ், அதுக்காக கேட்டிருந்தேன் நான். தூக்கி பாருங்க, செம்ம வெயிட்டு. ஸோ 2 விதமான இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி பாத்திரம் வினோத் பிராண்டில். 2த்துக்கும் தட்டு இருக்குது, 2 சைஸ் தட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ இது பாத்திர கலெக்ஷனோட போகுது. இந்த பேக் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ரீயூசபிள் பேக். டீச்சருக்கு யாருக்காவது கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம் லன்ச் டைம். ஸோ நல்லா இருக்கு. ஓகே, அனதர் ஒன். இது பேர் வந்து பாதாம் ஸ்டிக்ஸ். ஸ்ரீ குப்தா பவன் பாதாம் ஸ்டிக்ஸ். என்னதுன்னா பாதாமில் பண்ண பிஸ்கெட் நினைக்கிறேன், பிஸ்கெட் மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து எள்ளு பர்ஃபி. கரெக்டா? என்ன போட்டா ஓகே இல்லைன்னா எனக்கு தெரியல. ஆமாம், எள்ளு மிட்டாய்.
வெரி ஷார்ட் நோட்டீஸில் வந்த விஷயங்கள் இது. உங்களோட அந்த கடைக்கு போய் அதே கடையில் லாஸ்ட் டைம் லாக்டவுன் சீசனில் ஒரு பார்சல் வந்ததுல கமர்கட், அதே கமர்கட். அண்ட் கடலை மிட்டாய் from the same store like last time, SVS கடலை மிட்டாய். இது வந்து ஒரு பார்சல் of clothes. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரியே. பார்ட் 2 ஆஃப் த வீடியோ வந்து வரப்போகுது. அதில் எல்லா ட்ரெஸ்ஸஸையும் அந்த பிங்க் கலருக்குல ரைட்டில் கார்னரில் இது ரெண்டையும் திறந்து ஒரு ட்ரெஸ்ஸையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி வாங்கினேன், என்ன வாங்கினேன்றது சொல்ல போகிறேன். இது எல்லாமே தீபாவளிக்காக அம்மா வந்து அனுப்பியிருக்காங்க. அட்வான்ஸாக அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே சேர்ந்துருச்சு திங்ஸ்னால. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சென்ட்னு அனுப்பிச்சாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு இப்போ பார்சல் சர்வீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கருடை வேகாவும் பண்ணுறாங்க, டிஹெச்எல்லும் பண்ணுறாங்க. நீங்கள் யார் இந்தியாவில் இருக்கீங்களோ அவங்க ஃபேமிலிக்கு அனுப்பலாம். இல்லை இங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது இந்தியாவிலேருந்து வேணும்னா அங்கே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட சொல்லி நீங்களே ஆர்டர் பண்ணி அவங்கள அனுப்ப சொல்லி நீங்கள் பே பண்ணிடலாம். டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. இது எல்லாம் அனுப்புறதுக்கு வந்து 16,000 ஆச்சு, 16,000 ஆச்சு அனுப்புறதுக்கு. 37 கிலோ மொத்தம், ஆல்மோஸ்ட் 37 கிலோஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ டிஹெச்எல்லோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கருடவேகா மாதிரி என்னன்னா அவனே சொல்லிடுவான் இது கொடுக்கலாம், இது கொடுக்கக்கூடாது, இது அனுப்புவோம், இது அனுப்ப மாட்டாங்கன்னு. ஸோ யூ வில் நோ, அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் யாராவது வேறு யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட அனுப்பலாம். இதை மட்டும் நான் காட்டல, பார்த்தீங்களா? இது வந்து ஒரு டாய் பசங்களுக்காக. கோலி உருண்டை போட்டு அது உருண்டை கீழே. அதான் பார்க்குறேன். எதில் போடணும்? மேலே அவன் போட்டு அப்படி சாஞ்சி வந்துட்டு. ரெடி? ஹோப்ஃபுல்லி கரெக்டாக வரணும். ரெண்டு அனுப்புகிறேன் நாங்கள் அம்மா. ஸோ அதனால் சயின்ஸ் டெக் லேபுக்கு வச்சிடலாம் போல இருக்கு. டப்பா இல்லை, ஒண்ணுதான். ஏன் இல்லை 2 பேருக்குன்னு சொன்னீங்க. 2 பேருக்கு 2 மார்பிள். அவனே 2 தான் வச்சிருக்கான், அதனால கேட்டேன். 2 பேருக்கு 2 மார்பிள், 2 பேர் இருக்காங்கனால 2 மார்பிள். ஆமாம், சண்டை வரக்கூடாது இல்லை. ஏன் மதர் ஆங்கிளில் நான் யோசிப்பேன்ல. வெரி நைஸ், ரொம்ப ஃபன்னான டாய். அதுங்களை ரெண்டையும் விளையாட வச்சு அட்டாச் பண்ணலாம் வீடியோவில். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வரப்போகுது.
Thank you guys for watching this video.